30 கனி, 60 கனி, நூறத்தனையான கனி என்று சொல்லப்படுகிறதே, அது எப்படி என்ற கேள்வி உங்களுக்குள் எழும்பினால் இதை பிடித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பிரியமான தேவஜனமே, உங்களிடத்தில் ஒரு 10 பாடத்தை கையிலே கொடுத்து அதில் 3 பாடத்துக்கு மாத்திரம் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், அந்த 3 பாடத்துக்கு மாத்திரம்தான் நீங்கள் பொறுப்பாளி. அந்த 3 பாடங்களை நீங்கள் படித்து கேட்கிற கேள்விக்கு நீங்கள் அந்த 3 பாடத்தில் பதில் எழுதினாவே உண்மையாகவே 30 கனியை கொடுத்தவர்கள் என்று அர்த்தம். இப்பொழுது 60 கனி கொடுக்கிறவர்கள் கவனிங்கள், இந்த 30ஓட கூட 30 கூட்டி உங்களுக்கு இந்த 6 புஸ்தகங்களிலே இருக்கிற கேள்விகளை மாத்திரம் உங்களுக்கு நான் கேட்பேன், அதிலே நீங்கள் எழுதினால் போதும் என்று சொல்லி நீங்கள் அதை படித்து அந்த கேள்விக்கு மாத்திரமே கேள்வி கேட்கப்படும் பொழுது அதற்கு நீங்கள் பதிலளித்தால் நிச்சயமாகவே 60 கனியை கொடுக்கிற ஜனங்கள். இப்போ நூறத்தனையான கனி என்று சொல்லப்படும் பொழுது இந்த நூறத்தனையான கனி வேறு எதுவும் இல்லையா, 10 புஸ்தகத்தில் இருக்கிற கேள்வி நான் முழுசாக கேட்பேன் என்று சொல்லப்படும் பொழுது அந்த 10 புஸ்தகத்தில் இருக்கிற இந்த முழுசான கேள்விகளுக்கு நீங்கள் சரியான விடையை அளித்தீர்கள் என்றால் அது நூறத்தனையான கனி. கவனிங்கள், 30 கனி, 60 கனி, நூறத்தனையான கனி நம்ம காலத்திலா என்று நீங்கள் கேட்கலாம். இல்லையா, 2000 வருடத்தில் இருந்து, அதாவது முதல்ல இருந்து இயேசு கிறிஸ்து வந்த நாட்களிலிருந்து 2000 வருடம் வரைக்கும், அதாவது முடிவு வரைக்கும், அதாவது இயேசு கிறிஸ்துவின் காலம் முடிவு வரைக்கும் இதுதான் 10 புஸ்தகம் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி என்றால் 2000 வருஷத்திலே நீதிமானாக்கப்படுதல் என்ற ஒரு புஸ்தகம் உண்டு, பரிசுத்தமாக்கப்படுதல் என்ற புஸ்தகம் உண்டு, பரிசுத்த ஆவியை பெறுதல் என்ற புஸ்தகம் உண்டு, வெளிப்படுத்துதல் நீங்கள் பார்க்கும்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற ஒரு புஸ்தகம் உண்டு. இந்த 3 காரியத்தில் நாம் எங்கே இருக்கிறோம் என்று உங்களுக்கு புரிகிறதா? இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வெறும் ஆதி ஆகமத்தை படிச்சுட்டு போகிற காலம் அதல்ல, அது முடிந்து போனது. அவர்கள் நித்திரையில் இருக்கிறார். அதே போல் நீங்கள் சபை காலங்களிலே வரும்பொழுது எல்லாவற்றையும் நீங்கள் அது இது என்று படித்தினா அது அல்ல. இப்பொழுது மறுரூபமாகிற ஸ்டேஜிலே நாம் இருக்கிறோம். இதற்கு தான் நீங்கள் எழுத வேண்டும். இப்பொழுது மறுரூபம் எழுதுகிற இந்த ஸ்டேஜில் போய் அவங்கள கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாதையா? அதனாலே பிரியமான தேவஜனமே, 30 கனி 60 கனி அல்ல, நூறத்தனையான கனி கொடுக்கிற காலத்திலே இப்பொழுது கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறார்கள்.